ரவீந்திரன் சார், சவால்களா நீங்க என்ன பாக்குறீங்க? மணிகண்டன் சொன்ன சவால்களை ஒத்துக்கிறீங்களா? 1 கூட்டணி, 2 சீமான், 3 விஜய் அப்படின்னு சொல்லிட்டு 3 பாயிண்ட் முன் வச்சிருக்காரு திமுகவுக்கு இருக்கக்கூடிய சவால்கள். இதுல சீமான் எடுத்த ஓட்டு ஈர்ப்பு சக்தி இல்லாத, ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத, நான் சரிஸ்மேட்டிக் லீடரான எடப்பாடி பழனிசாமியால் ஜெயலலிதா அம்மையார் 40% வாக்கெடுக்கும் போது செந்தமிழன் சீமான் மன்னிக்கவும் வீரப்பம் கொள்ளக்காரன்னா கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ஒரு கடுமையாக நானே மாற்று நாம் தமிழரை மாற்றுன்னு எடுத்தது வெறும் 1% வாக்கு. அதே சீமான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி ஈர்ப்பு சக்தி இல்லாதனால இன்னைக்கு எடுத்தது 8.2% வாக்கு. இந்த 7% வாக்கு சீமான் உயர்ந்திருக்கிறாருன்னா அதிமுக இரட்டைலை வாக்கில் ஏற்பட்ட ஒரு சரிவில் தான் சீமான் உயர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி அந்த 20% வாக்கு சரிவில் அண்ணாமலை பாஜகவை 11.4%க்கு அண்ணாமலை லீடர், மற்றவங்கெல்லாம் பிரசிடென்ட்டுங்கிற அளவுக்கு உயர்த்தியிருக்கிறாரு. அதையும் தாண்டி திராவிட இயக்கம்னு மு.க. ஸ்டாலினுக்கும் ஒரு 7% வாக்குகள் வந்து ஜெயலலிதாவுக்கு விழுந்த வாக்குகள் வந்திருக்குது. இதுதான் யதார்த்த அரசியல் களம் இன்னைக்கு தமிழ்நாட்டில். இதில் திமுக கழகத்தை பொறுத்தவரையில் அவங்க என் நண்பர் மணிகண்டன்ஜி, அவர் என்ன மதிப்புக்கு மரியாதைக்குரிய சகோதரர், அவர் சொன்னது மாதிரி திமுக அணி இன்டாக்டாக இருக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. இப்படி ஒரு அணியை இன்டாக்டாட்டு மக்கள் திலகம் எம்ஜிஆர் வைக்கல, புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் வைக்கல, முத்தமிழறிஞர் கலைஞர் வைக்கல. ஸ்டாலின் இதை இன்டாக்டாக வச்சிருக்கிறாருன்னா அது அவர் ஜோதி பாசு மாதிரி இந்த அணியை இன்டாக்டாக வச்சிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் எப்படி எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு சொல்கிறோனோ, அந்த இது ஸ்டாலினுக்காகவும் நான் கொடுக்கல. அந்த திமுக அணியின் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டிங்கிறது ஸ்டாலின் ஒருத்தருக்கு மட்டுமே உரியதல்ல. ஸ்டாலின் அதில் மேஜர் பார்ட்னராக இருக்கலாம். ஸ்டாலின், ராகுல் காந்தி, சகோதரர் தொல் திருமா, அண்ணன் வைகோ, இடதுசாரிகள், தென் மற்ற கூட்டணி கட்சிகள், கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் உட்பட எல்லாருக்குமா சேர்ந்த ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரு வெற்றி தான் நான் பார்க்குறேன். அதில் காரணம், அதில் களத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி எல்லாரும் தோல்வியடைஞ்சு தான் இருந்தாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் ஆர்கே நேரை சந்தித்தது, கம்யூனிஸ்டுகள், இவங்க விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, காங்கிரஸுக்கு வந்து எங்கள் ஊரில் வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் எடுத்திருந்தார். பட் இவங்களுக்கு ஒரு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி, ஒரு ஒருங்கிணைவு கிடைச்சதுனால இவங்க 53, 46, 47ன்னு நான் கூட கழிஞ்ச மக்களவைத் தேர்தலில் 35 இடங்கள் வெற்றி பெறுவாங்க, 48 விழுக்காடு இடங்கள் வருவாங்கன்னு இவங்கள சொன்னேன். அவங்க 47 வந்திருக்கிறாங்க. ஸோ 45% வாக்குக்கு மேல் உள்ள ஒரு பலம் 3 தேர்தல்களை ஒரு ஸ்டேச்சுரேட்டட் ஓட்ஸ் ஆட்டு, கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷன், தலித் கன்சால்டேஷன், நாம் தமிழர் சீமானால இலவசமாக கிடைக்கக்கூடிய பிறமொழியாளர் கன்சால்டேஷன், அதுவும் ஒரு கன்சால்டேஷன் ஹிட்டனா திமுக அணி கிடைக்குது. இந்த ஆதரவு வளையத்தில் அவங்க 45% வாக்கில் இருக்காங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இதற்கு சவால் அப்ப இருக்காதுன்றீங்க. அடுத்த ஓராண்டு ஒன்றும் திமுகவுக்கு பெரிய சவால் இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா? திமுகவுக்குள்ள சவாலை மக்களவை தேர்தலில் கூட சே நோட்டு ட்ரக் அண்ட் டிஎம்கேன்னு தான் சொன்னாங்க. சரி, திமுகவுக்கு கடும் எதிர்ப்புன்னு என்னைக்கு ஸ்டாலின் வந்தாரோ அன்னையிலிருந்தே சொல்கிறாங்க. நான் மீண்டும் இந்த இடத்துல ஆணித்தரமாக என்னுடைய கருத்துக்களை உறுதியாக சொல்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் ஈர்ப்பு சக்தி உள்ள தலைவர், பெரிய க்ரௌட் புல்லர். ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. முத்தமிழறிஞர் கலைஞரை விட மு.க. ஸ்டாலின் அரசியல் வீகத்திலையும் மதிநுட்பத்திலையும் கூட்டணி கட்சிகளை கட்டி காப்பதிலையும் கூட்டணியின் வெற்றிதான் யதார்த்த அரசியல் பண்ணுறதிலையும் அவரோட உயர்ந்து நிற்கிறாரு. குறிப்பாக பாமக என்ற எதிர்ப்பு வாக்குகள் அதிகம் உள்ள ஒரு கட்சியை என்டர்டெயின் பண்ணாமல், அந்த கட்சியை கண்டு மறலாமல், ஒரு முதலமைச்சர் மகனாக திருமாவளவனை போதும் என்ற முடிவு எடுத்ததுனால தான் 2019 20க்கு 20 வட தமிழகத்தில் அவர் வெற்றி பெற்றார். அதே போல் 2021 வட தமிழகத்தில் பெரிய வெற்றி பெறதுக்கு காரணம் சகோதரர் தொல் திருமாவோட கேட்லிஸ் போல்ஸ் ஆட்டு அவர் திமுக அணிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஓட்டு. மீண்டும் இதைத்தான் சொல்கிறேன், திமுக அணியோட காம்பினேஷனுங்கிறது ஸ்டாலினை மட்டும் சார்ந்ததல்ல. ராகுல், திருமாவளவன், கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாரையும் சார்ந்த ஒரு இதாக தான் நான் பார்க்குறேன். எனவே தனக்கு அசட்டாக இருக்கக்கூடிய திருமாவளவனுக்கு உரிய மரியாதை கொடுத்து தான் அந்த அணியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அதரை காய் நிறுத்தி கொண்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.